PNB MetLife Smart Invest Pension Plan Pro-ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரூலி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நீங்கள் நினச்ச மாதிரி பில்ட் பண்ண இதை ஹெல்ப் பண்ணுமா, இல்லை இதுவுமே ஆவரேஜான லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் இருக்கிற ஜஸ்ட் அனதர் ரிட்டையர்மெண்ட் யூலிப் பாலிசியா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க்ட் பென்ஷன் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிளான் வேரியன்ஸாக இது அவைலபிளாக இருக்கும். ரிட்டையர் செக்யூர் அண்ட் ரிட்டையர் செக்யூர் ப்ளஸ் பிளான் அப்படின்னு. அண்ட் ரிட்டையர் செக்யூர் ப்ளஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு இன்பில்ட் வேவர் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் அப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா. அண்ட் இதில் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கிடையாது. அண்ட் ரிட்டையர் செக்யூர் ஆப்ஷனில் மொட்டாலிட்டி சார்ஜஸ்மே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அண்ட் இதில் மல்டிபிள் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட சாய்ஸஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது த்ரூ ஃபீச்சர்ஸ் லைக் அன்லிமிட்டட் ஃபண்ட் ஸ்விட்சர்ஸ், ப்ரீமியம் ரீடைரக்ஷன், பார்ஷியல் வித்ட்ராவல் அண்ட் டாப் அப் ப்ரீமியம். அண்ட் இன்சூரன்ஸோட இதை மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்மே இதில் கம்பைன் பண்ணி தான் இந்த பாலிசி இருக்குது. இது எல்லாமே இதோட கீ ஃபீச்சர்ஸ். இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டருக்கு அவங்க பாலிசியோட வெஸ்டிங் டேட்டை போஸ்ட்போன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட டாப் அப் ப்ரீமியம்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பார்ஷலி ஸ்விட்ச் பண்ணலாம், இல்லை ஃபுல்லி கூட பண்ணலாம் பிட்வீன் த அவைலபிள் செக்ரிகேட்டட் ஃபண்ட்ஸ். அண்ட் ஃபியூச்சர் ப்ரீமியம் அலோகேஷனை நீங்கள் ப்ரீமியம் ரீடைரக்ஷன் ஃபெசிலிட்டி மூலியமாக மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் 5 இயர் லாக்இன் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பெர்மிட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் மோடை நீங்கள் எனி டைம் டியூரிங் த பாலிசி டேர்ம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மொட்டாலிட்டி ஆஃப் சார்ஜஸ் ரிட்டர்ன் பண்றதுன்றது ஒன்லி ரிட்டையர் செக்யூர் பிளான் ஆப்ஷன்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி லோன் கிடையாது. சரண்டர் அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் எல்லாமே 5 இயர் லாக்இன் பீரியட் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் பெர்மிட் பண்ணுவாங்க. அண்ட் வெஸ்டிங் அப்போ நம்ம அக்யூமுலேட்டட் கார்பஸை இன்னொரு ஆன்விட்டி பிளான் அப்போ இருக்கிற ப்ரிவேலிங் ஆன்விட்டி ரேட்க்கு பொறுத்து நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கு. இது கண்டிப்பாக வாங்கணும். அண்ட் சம் அஷூர்டு இதில் கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. இது எல்லாமே ஒரு ட்ராபேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி இப்போ இந்த பாலிசியை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி நமக்கு இதில் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ரிட்டர்ன்ஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். 40 இயர் ஓல்ட் மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனுவல் ப்ரீமியம் 1 லட்ச ரூபாய் 10 வருஷத்துக்கு கட்டுறாங்க அண்டர் 20 இயர் பாலிசி டேர்ம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் அவர்களுடைய அக்யூமுலேட்டட் கார்பஸ் வெஸ்ட் ஆகி அவர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எதர் பார்ஷியலி இல்ல ஃபுல்லி யூஸ் பண்ணி ஒரு ஆன்விட்டியை அவங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன்ல 2 அஸ்யூம்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் சினாரியோ கொடுத்துருக்காங்க. வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ காட்டுற மாதிரி. ஸோ 4% per annum சினாரியோல ப்ரொஜெக்டட் வெஸ்டிங் பெனிஃபிட் 14.95 lakhs வருது. IRR 2.61% வருது. இதே 8% per annum சினாரியோ பெஸ்ட் கேஸ் சினாரியோல ப்ரொஜெக்டட் வெஸ்டிங் பெனிஃபிட் 27.22 lakhs வருது. IRR 6.56% வருது. ப்ரொஜெக்டட் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கேரண்டீட் கிடையாது. ஏன்னா ஃபைனல் ஃபண்ட் வேல்யூன்றது மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்ற அப்ளிகபிள் சார்ஜஸ்க்கு டிபெண்டாக தான் இருக்கும். அண்ட் IRR ஒன்லி அக்யூமுலேஷன் ஃபேஸை தான் வந்து ரெப்ரசென்டே பண்ணுது. ஏன்னா வெஸ்டட் கார்பஸ் வந்து ஆன்விட்டி பர்ச்சேஸ்க்கு தான் இஸ் யூஸ்ட் ஃபார் இன்டெண்டட். ஸோ இதோட ஓவரால் ரிட்டையர்மெண்ட் அண்ட் அவுட்கம்ன்றது அந்த டைமில் வெஸ்டிங் டைமில் இருக்க ஆன்விட்டி ரேட்டில் தான் அல்டிமேட்லி டிபெண்ட் ஆகுது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் படி பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஆனுவல் ஆன்விட்டி 4% சினாரியோக்கு 96,123 rupees வருது. 8% சினாரியோவில் 1,76,252 rupees வருது. ஸோ ஆன்விட்டி ரேட்ஸ் ஃபிக்ஸட் கிடையாது. பாலிசி வெஸ்டிங் பொறுத்து டிஃபர் ஆகலாம். அடிஷ்னலி இதில் நம்ம அக்யூமுலேட்டட் கார்பஸை ஒரு ஆன்விட்டி பர்ச்சேஸ்க்காக மேண்டட்டரி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது லிக்விடிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி லிமிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ என்னதான் இந்த பிளான் ஒரு மார்க்கெட் லிங்க் க்ரோத்தை நம்மளுக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸில் தந்தாலுமே ஸோ இந்த ஃபியூச்சர் ஆன்விட்டி ரேட்ஸ் பொறுத்து இருக்கிற அன்சர்டனிட்டி அண்ட் அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இதோட ஓவரால் அப்பீலியே ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி இது ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இது கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். இதில் நம்ம ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சோட இந்த பாலிசியை கம்பேர் பண்ண போகிறோம். ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்ன்றது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிங்கிள் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட சிமிலர் பேராமீட்டர்ஸ் தான் எடுத்திருக்கிறோம் ஃபார் அ மச் மோர் ஃபேர் கம்பேரிசன். ஸோ 40-year-old இண்டிவிஜுவல் இங்கே 1 lakh rupees annually இன்வெஸ்ட் பண்ணுறதா எடுத்துக்கலாம் ஃபார் 10 years with a 20-year இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான். ஸோ என்டையர் அமௌண்ட்மே பென்ஷன் பிளானுக்கு அலோகேட் பண்ணாமல் இந்த இண்டிவிஜுவல் இங்கே பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். சம் அஷூர்ட் 10.5 lakhs. ஸோ ஆனுவல் ப்ரீமியமே ஒரு 20-year பாலிசி டேர்ம் அண்ட் 10-year ப்ரீமியம் டேர்ம் இருக்கிற பாலிசிக்கு பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸில் 11,300 தான். அப்போ ஈச் இயர் ரிமைனிங் இருக்கிற 88,700 உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா டெப்ட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஹையர் ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிற இன்வெஸ்டர்னா நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பிபிஎஃப்ன்றது அதில் உங்களுக்கு மினிமம் ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் 500 rupees தேவை ஃபார் 15 years. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் ஸ்கீமோட கான்ட்ரிபியூஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே அட் த எண்ட் ஆஃப் 20 years பிபிஎஃப்ல உங்களுக்கு 26.17 lakhs வருது. அப்போ ஐஆர்ஆர் 6.30% வருது. இது பிஎன்பி லைஃபோட 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோட கார்பஸோட நீங்கள் ப்ராட்லி கம்பேர் பண்ணாலுமே கீ டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே என்டையர் மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு ஃபுல்லி ஆக்சசபிளாக இருக்குது. எந்தவித மேண்டேட்டரி ரிக்குவயர்மெண்ட் இல்லை ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு. ஆனால் பிஎன்பி லைஃப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணது ஆக்சசபிள் கிடையாது. அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட லார்ஜ் கார்பஸ் தான் சிக்னிஃபிகண்ட்டாக டெலிவர் பண்ணுது. ஸோ 20-year பீரியடில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 54.10 lakhsக்கு க்ரோ ஆகியிருக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணால் கூட போஸ்ட் tax value approximately 48.64 lakhs வருது. post tax IRR 10.46% வருது. ஸோ ELSS ஓட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கம்பேரிசன்லேயே தெரியுது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அதுவும் இல்லாமல் ஒரு சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட செப்பரேட்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பொட்டன்ஷியலி ஹையர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பிஎன்பி மெட்லைஃப் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பென்ஷன் பிளான் ப்ரோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸை மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அக்யூமுலேட்டட் கார்பஸும் பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் அப்போ ஃபுல்லி ஆக்சசபிள் கிடையாது. இன்ஸ்டட் ஹோல்லி இல்லை பார்ஷலி நீங்கள் ஒரு ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம எவென்ச்சுவல் ரிட்டையர்மெண்ட் இன்கம் அப்படின்றது அந்த டைமில் ப்ரிவேலிங் இருக்கிற ஆன்விட்டி ரேட்ஸ் டிபெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிளான் வேரியண்ட்டில் உங்களுக்கு வேவர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட் ஒன்று இருக்குது. அது வந்து பாலிசியோட அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் அப்போ இறந்துட்டா கூட அது கண்டினியூ ஆகும். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸில் வந்து கண்டினியூட்டி ப்ரொவைட் பண்ணாலுமே ரிட்டையர்மெண்ட் அப்போ அந்த இன்கம் பொறுத்து சர்டனிட்டி எதுவும் கொடுக்கல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. இந்த பிளான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்விட்டி ப்ராடக்ட் இன்க்ளூட் ஆகலை. அண்ட் ஆன்விட்டி ரேட் இவ்வளோ தான் வந்து வெஸ்டிங்கில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு கேரண்டியாகவும் ஒன்றும் சொல்லலை. ஸோ அது ரிசல்ட் ஒரு இன்வெஸ்டரால் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ண முடியாது அக்யூரேட்டாக இவ்வளோ லெவல் ஆஃப் இன்கம் நம்ம ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ரிசீவ் பண்ணுவோம், இல்லை இதை வச்சு நம்மளால் வந்து ஒரு ரைசிங் லிவிங் காஸ்ட் அண்ட் இன்ஃப்ளேஷனை வந்து சஃபிஷியண்ட்டாக மீட் பண்ண முடியும்னு அசஸ் பண்ணக்கூட அங்கே நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ஆல்டர்னேட்டிவாக அப்ரோச் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட்டாக வச்சுக்கிறது தான். இப்போ ஒரு பியூர் டேர்ம் பாலிசி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் அது மூலியமாக செப்பரேட்டாக ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. ஏன்னா உங்கள் அக்யூமுலேட்டட் கார்பஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அக்ராஸ் அசட் கிளாஸஸ் நீங்கள் அலோகேட் பண்ணலாம். லைக் ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் ரிட்டையர்மெண்ட் நீட்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து. அண்ட் பீரியாடிக் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் வந்து பெட்டராக உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ரஸ் பண்ணவும் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ எந்த அப்ரோச் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ எவ்வளோ லாங்கராக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் இருக்கோ அவ்வளோ கிரேட்டராக யூ வில் பெனிஃபிட் ஃப்ரம் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ ரிட்டையர்மெண்ட் நீட்ஸை எஸ்டிமேட் பண்ணுறது, அப்ராப்ரியேட் அசட் அலோகேஷனை செலக்ட் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி பீரியாடிக்லி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த லைக்லிஹுட்டை சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணும்.
உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.